வார்த்தையின் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நாங்கள் காண ஆவலாயிருக்கின்றோம். எங்களோட தேவ செய்தியை எடுத்து வந்திருக்கிறார்கள். சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள போறோம். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள போறோம். நான் ஆவலாயிருக்கின்றேன், நீங்களும் ஆவலாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கின்றேன். அப்படியாக இணைப்பிற்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் சிஸ்டர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கின்றேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ள ஆவியானவர் உங்கள் நாவில வார்த்தைகளை வைத்திருக்கின்றார். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென் ஆமென். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி அப்பா. யெகோவா தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சகலத்தையும் வார்த்தையினாலே உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ உங்களுடைய குமாரனின் ஆண்டவரே, குமாரனுடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்து அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே கிருபைகளினாலே ஆண்டவரே நிறைந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வியாதியின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுதலை செய்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் சாப கட்டிலிருந்து எங்களை ஆண்டவரே விடுதலை செய்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விடுதலையின் நாயகனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா பிதாவே. என்று ஆண்டவரை கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை ராஜரீக கூட்டமாய் எங்களை மாற்றினீரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அனாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு உம்மை துதிக்கிறோம் டாடிகால். ஆண்டவரே பிதாவாகிய தகப்பனே உம்மிடத்துல வந்திருக்கிறோம். இதோ எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே இதோ அப்பா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தைரியத்தோடு வரத்தக்கதாய் ஆண்டவரே உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம் ராஜா. உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற கிருபையை எங்களுக்கு கொடுங்கப்பா ஆண்டவரே. வெறும் வார்த்தையினாலே அல்ல ராஜா. ஆண்டவரே இந்த நேரம் உங்களை உண்மையாய் நாங்க தொழுது கொள்ளணும் ராஜா. டாடிகாட் இதோ நாங்க ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே அவையுடையவர்களாய் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. ரபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மனா. ஆண்டவரே மனதுருக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, மரித்தோரை எழுப்பினவரே, மரித்தோரிலிருந்து எழுந்தவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் அழகே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக நன்றி, உம்முடைய ஆவியானவருக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில உம்முடைய ரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுவீராக. இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தையில இருக்கிற சத்தியம் எங்களை விடுதலை செய்யட்டும். எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த அப்பத்தை பெற்கிற வேளையில உம்மை கண்கள் எங்கள் கண்கள் காணட்டும் ராஜா. எங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் உம்மை காணாதபடிக்கு அடைத்திருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம்ப்பா இந்த வார்த்தை சுவாமி ஏசப்பா இதோ இந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்கிற பொழுது எப்படியாய் எர்மாவு சீடர்கள் அப்பத்தை பெட்டு கொடுத்த வேளையில ஆண்டவரே ஆண்டவரே உம்மை கண்டார்களே, இதோ இந்த வார்த்தையை புரிந்து கொண்டார்களே, வந்தவர் இயேசு என்பதை அறிந்தார்களே, இதோ அதே போல எங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியா இந்த வேளையில நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை குருட்டாட்டமாய் வைத்திருக்கிற இந்த உலகத்தின் அதிபதியானவனுடைய வல்லமைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படட்டும்பா ஆண்டவரே. இந்த வேளையில ஒரு வெளிச்சம் எங்கள் இருதயத்துக்குள்ளே ஆழ விடப்படட்டும், எங்கள் இருதயத்துக்குள்ளே ஆழ விடப்படட்டும். உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இருக்கிற இருளெல்லாம் போக்கட்டும் அப்பா. இதோ ஆண்டவரே நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த இருளானது அப்பா நிறைவான வெளிச்சம் எங்கள் இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்கிற பொழுது இதோ இருளிலே இருந்த ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லத்தக்கதாய் உம்முடைய வெளிச்சம் பரவட்டும், பாயட்டும், எங்களுக்குள்ளே உற்சாகத்தை ஊற்றட்டும்
மாற்றட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணட்டும், விடுதலையை உண்டு பண்ணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது? ஆண்டவர் சுகம் அளிக்கிறவராய் இருக்கிறார். அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். அவரே நம் பரிகாரி என்று சொன்னவர். அவர் ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு சொல்லியிருப்பார் என்று சொன்னால் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியோடு இருப்பதற்கு காரணங்கள் என்ன என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதே நான் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பதாக நான் சொல்லக்கூடியதாக இருந்தா, நம்ம காரணத்தை தேடாம கர்த்தரையே தேடுவோம் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு சிந்தனை இருந்தது. கர்த்தரை நாம் தேடுனா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி, ஆனால் கர்த்தரை மாத்திரம் நம்ம தேடிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு நம்ம முழு இதயத்தோடும் உண்மையாய் நம்ம சொல்லுகிற அளவுக்கு நம்ம என்ன செய்கிறது இல்ல, முழுமையாக நம்ம ஆண்டவரை தேடுவது இல்ல. நம்ம முழுமையாக அந்த அளவு முழு இருதயத்தோடு நம்ம இருப்போம்னு சொன்னாக்க நம்மளுக்கு அது ஈஸியாக, இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிற பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படி சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியா, டிராபிக்கே இல்லைன்னு சொன்னா நம்ம ஈஸியாக வந்துடலாம். இப்ப நீங்க மிஸ்ஸிசாகால இருந்து ஸ்கார்பரோ வரணும்னா வித்தின் 20 மினிட்ஸ், எந்த டிராபிக்கும் இல்லைன்னு சொன்னாக்க 20 to 25 மினிட்ஸ்ல அப்படி பறந்து வந்துடலாம். நல்ல நீங்க லேட் நைட்ல அப்படி டிராபிக்ல எல்லாம் இல்லாம வந்தீங்கன்னு சொன்னாக்க. ஆனா அதே டிராபிக்ல மாட்டுப்பட்டீங்கன்னு சொன்னாக்கா 1.5 மணி நேரம் எடுக்கும், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் மேக்சிமம், அப்படி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கொண்டே இருக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் நமக்குமான தொடர்புல எந்த ஒரு டிராபிக்கும் இல்லாம இருக்குன்னு சொன்னாக்க எல்லாமே இந்த தேவ வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள இலகுவாக இருக்கும். ஆனா இந்த டிராபிக்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப இந்த டிராபிக்க கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? நகர்த்தணும். இந்த டிராபிக்கை நகர்த்தாம நான் தேவனை நோக்கி நான் ஸ்கார்பரோ தான் போறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த டிராபிக்லயே உட்கார்ந்து இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா என்ன செய்ய முடியாது? நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வர முடியாது. அப்புறம் சில நேரம் சந்தேகமே வந்துடும், நம்ம போறது ஸ்கார்பரோ தானா, நம்ம ஸ்கார்பரோக்கு போக முடியுமா, இல்ல பேசாம யூட்டர்னை போட்டு வீட்டுல போயிட்டு இருந்துருவோமா, இந்த குளிர்ல இந்த டிராபிக்ல ஏன் இவ்வளவு நேரம் இருக்கணும்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் வந்துருவோம். அதுக்காக நம்ம மற்ற யாருக்கிட்டையும் நீங்க ஸ்கார்பரோவே போக முடியாது, நீங்க போறது கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்ல கூடாது. அப்படி சொன்னோம்னா நம்ம என்ன சொல்றோம்? பொய் சொல்றோம்னு அர்த்தம். அதே போலதான் இன்றைக்கு நீங்க கிளம்புன நேரம் அந்த டிராபிக்ல இருக்குது. ஆனா இந்த டிராபிக்கை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 3 மணி அப்படின்னா அந்த டயத்துக்கெல்லாம் கிளம்பவே மாட்டாங்க. இப்ப எங்க அண்ணன்லாம் இந்த சைடு ஸ்கார்பரோ சைடு இந்த டயம்னா இங்க ஸ்கார்பரோல இருக்கிற வேலைகள் ஏதாவது இருந்தா பாப்பாங்களே தவிர அந்த டயத்துல அவங்க என்ன மாட்டாங்க, டிராவல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் டிராவல் பண்ண சொன்னாக்க 3 மணி நேரம் எடுக்கிறது, அங்க 6 மணிக்கு நாங்க போய் மிஸ்ஸிசாகால சேருவோம். சோ அதே 7 மணிக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா வித்தின் ½ போய் சேர்ந்துருவோம். அவ்வளவுதான். இந்த ஞானம் அவர்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துது. அதே நேரத்துல தங்களுடைய வேலைகளை இங்கே அதிகமாக தங்களுடைய வேலை என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் இந்த பகுதியில என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்து முடித்துக் கொள்கிறார்கள். அதே போல இந்த தேவனுடைய வாக்குத்தத்தமானது நம்மளுக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறவர், வியாதியை நீக்கிட்டாரு, அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம், அவருடைய டிஎன்ஏனால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்மளால ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியல? நம்ம இதை பேசுறோம், எல்லாம் செய்யறோம், ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி இப்போ சில போதகங்கள் பாத்தீங்கன்னாக்க நம்ம இந்த மாதிரி ரீசன் அவுட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீசன் அவுட் பண்றதும் நம்மளுக்கு சில தாமதங்களை நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை பெற்றுக்கொள்ள
தாமதத்தை உண்டாக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறாங்க. இப்ப இந்த ஜான்ஜி லேக் அவங்களுடைய மினிஸ்ட்ரியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீலிங் பெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நீங்கள் காரணத்தை ஆராயாமல் இருங்க. ஏன்னா நீங்க இப்படி நீங்க ஆராய்ஞ்சீங்கனாலே உங்களுக்கு ஹீலிங் கிடைக்க தாமதம் ஆகும் என்று சொல்லுகிறாங்க. ஆனா இது கேட்க நல்லாதான் இருக்குது, கேட்க நல்லா இருக்கு. ஓகே, நீங்க ஒண்ணும் தேவையில்ல, கர்த்தரையே பிடிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தரையே பிடிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் சிவா, கர்த்தர் சிவா. ஆனா பதில் கிடைக்க மாட்டேதே, பதில் கிடைக்க மாட்டேதே. கர்த்தரை தான் தேடுறோம், கர்த்தரை தான் நம்புறோம், அவர் தான் நம்முடைய வியாதியை நீக்கினார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனா நம் வியாதியோடு தானே இருக்கிறோம். அப்ப என்ன, ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியல? அப்ப ஏதோ சம்திங் சம்வேர் நம்ம என்ன செய்கிறோம், ஒன்றை நம்ம மிஸ் பண்ணுகிறோம். அந்த மிஸ் பண்ணுகிறது தான் என்னங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மளுடைய கரத்துல நம்மளுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரித்து பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறோம். அப்போ இந்த வேத வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுங்கிறது அதன் அடிப்படையில நாம் இன்றைய நாளும் தியானிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும் கூட நாம் வாசிக்கலாம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனச்சாட்சியுடையவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். மீண்டும் வாசிக்கிறேன். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். ஹல்லேலூயா. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாமிச அழுக்கை நீங்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஆமென்,
ஆமேன். இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு ஆலோசனையாக ஒரு அட்வைஸ் சொல்ற மாதிரி இருக்குது, அல்லது நடந்த கதையை நமக்கு சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறக்கும் பொழுது இதுல வைத்திருக்கிற ஆரோக்கியத்தை நீங்க பாப்பீங்க. நம்ம சிக்னஸா இருக்கிறதற்கு என்ன காரணங்கிறத இதுல நீங்க இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக. முதலாவதாக, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மள மற்றவர்களை நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாருங்கிறது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அறியப்பட்டிருக்க வேண்டும், தெரிந்திருக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்ம ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ண, ரிசீவ் பண்ண நம்ம அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். எப்படிப்பட்டவர்கள்? தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் நானு சரி கட்டாம, நம்மளை துக்கப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்க, முகாந்தரம் இல்லாமல் நம்மள குறை சொல்லுகிறவர்கள், நம்ம நன்மை செய்திருந்தும் கூட நம்மளை காயப்படுத்துகிறவர்கள், எவ்வளவுதான் நம்ம நன்மை செய்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை நம்மளையே குற்றப்படுத்துகிறவர்கள், நம்ம ஒண்ணு சொல்லி அவங்ககிட்ட வேதனையா இருக்குன்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம். ஆனா அந்த வேதனையை உண்டாக்கினதற்கே நீங்க தான் காரணம்ன்ற மாதிரி பேசி உங்களையும் வேதனைப்படுத்தி விடுவாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன செய்யணும்? அவர்களை நம்ம இப்படி எல்லாம் பண்றீங்களே, இப்படிலாம் பண்றாங்களே, நல்லா இருப்பாங்களா என்று சொல்லி நம்ம மனசுல எண்ணத்துல கூட நம்ம இடத்துல வராதபடிக்கு, மற்றொரு இடத்துல புலம்பாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர் என்று நல்லா இருங்க, போங்க. ஏன்னா என்னிடத்துல இருந்து நீங்க எடுத்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க கவலையே. இப்ப உங்களிடத்துல ஒரு 10 லட்சம், 1 கோடி, அல்லது உங்ககிட்ட இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஒரு பணம் இருக்கு. அப்போ ஒருத்தர் 100 ரூபாய் உங்க கணக்குல இருந்து காணாம போச்சுன்னா நீங்க கவலைப்படுவீங்களா? கவலைப்பட மாட்டீங்க. ஓகே, 100 ரூபாய் போச்சு, ஓகே, என்ன பண்றதுன்ட்டு அது பெரிதளவுல உங்களுக்கு பாதிக்காது. ஆனா 1 கோடி கிட்ட உங்களுக்கு இருக்கு. ஆனா அப்போ உங்களுக்கு 1 கோடி லாஸா போச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? கவலைப்படுவீங்க. ஐயோ, எல்லாம் காசு போச்சு அப்படின்னு நீங்க புலம்புவீங்க. அதே போல உங்கள் இடத்திலே இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஒருத்தவங்க பறித்துட்டு உங்களுடைய சமாதானத்தை குலைச்சல் உண்டாக்குறாங்கன்னா, உங்களுக்கு சமாதானத்தை பரிபூர்ணமா கோடி கணக்குல, டன் கணக்குல உங்களுக்கு சமாதானத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிற தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது, ஓகே, பரவாயில்ல, நீங்க என்னுடைய சமாதானத்தை குலைக்கிறீங்க, பட் எனக்கு என் தேவன் என்னுடைய அவருடைய சமாதானத்தினால என்ன சமாதானப்படுத்துவார் என்று சொல்லி அதை நம்ம என்ன செஞ்சிடணும்? விட்டு அவர்களை ஆசீர்வதிக்கணும். முதலாவது, நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், நீங்க நல்ல நாட்களை நீங்க காண விரும்பணும்னு நினைக்கிறீங்களா? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களோடு நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க வேதம் ஒன்றை சொல்லுகிறது, பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னா முதல்ல பொல்லாப்புக்கு உங்களுடைய நாவை நீங்க காத்துக்கொள்ளணும். நீங்க என்ன இந்த நாக்குல பேசுறீங்கிறத நீங்க தான் டிசைட் பண்றீங்க. உங்க நாக்கில என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்பது நீங்க தான் டிசைட் பண்றீங்க. சோ அப்ப பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள்ளணுமா? அது நம்மளுக்கு வரும். ஆனா நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும்? விலக்கி நம்மள பாதுகாத்து கொள்ளணும். அதை விட்டா பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து, இப்போ நன்மை செய்யறோம், ஓகே, யாரும் வேணாம், எந்த பிரச்சனையும் எனக்கு வேணாம் என்று சொல்லி நம்ம நன்மை செய்கிறோம். சில பேரு நன்மை செய்வாங்க, ஆனா அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தை தேடி
நன்மை செய்கிறதுனால மாத்திரம் நம்ம இடத்துல சமாதானம் அப்படி ஜிங்குன்னு வந்து உட்காந்துக்காது நம்ம வாழ்க்கையில. சில பேர் இன்னைக்கு நல்லது நம்ம பண்றோம், எல்லா காரியங்களும் நன்மை பண்றோம், ஆனா பிரச்சனை அதை விட பெருசாகிக்கிட்டே போகுது. சோ அங்க நம்ம விடுகிற பிழை என்ன என்று சொன்னா, நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனை நாம் சமாதானத்தை தேடி, நமக்கு சமாதானம் எங்க இருந்து வரும்? நம்முடைய சமாதானம் பிரபு இடத்துல இருந்து தான் வரும். நம்ம செய்கிற கிரியையினாலே நம்மளுக்கு சமாதானமும் சந்தோஷமும் நம்ம இடத்துல வராது. இன்றைக்கு நம்ம நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், ஒரு நல்ல ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணு, ஒரு மீட்டிங் நடத்துறோம், வீட்டுல ஒர்ஷிப் கூட்டம் நடத்துறோம், இதெல்லாம் நம்மள செய்யறோம். இதே நம்மளுக்கு காசு இல்லாதவங்களுக்கு காசு அனுப்புறோம், ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து ஏதோ ஒண்ணு நம்ம பண்றோம். அப்ப இந்த நன்மை செய்கிறதுனால நம்மளுக்கு சமாதானம் வந்துருமா? வராது. இந்த சமாதானத்தை நம்ம தேடணும். அந்த சமாதானம்ங்கிறது என்னது? தேவனுடைய சமாதானம், தேவனுடைய இளைப்பாறுதல். அப்ப அந்த சமாதானத்தை தேடுறது மாத்திரம் இல்ல, அதை பின்தொடர கணவன் ஃபாலோ, அதை நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். விரும்பணும், லைக் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நம்ம அதை தொடர்ந்து போகணும். இதை படிக்கும் பொழுது டக்குன்னு என் மைண்ட்ல ஒரு காரியம் வந்துச்சு. என்னன்னா, நாம இதுக்கு முன்னதாகவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேதத்தை நம்ம படிக்கிற பொழுது அநேக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட இந்த பைபிள்ல இருந்து தான் எடுத்து இன்னைக்கு உலகத்துல உள்ளவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. இப்ப இங்க இது இந்தியால சூரியன் எஃப்எம்ல சொல்லுவாங்க, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. இல்ல ஒருவேளை எனக்கு கடவுளோட வசனத்தை நான் எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணி பாக்குறதுனால எனக்கு தெரியுதா அப்படியா எனக்கு தெரியல. பட் கேளுங்க கேளுங்கும் பொழுது நம்முடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்கப்படும், கேட்டாதான் கொடுக்கப்படும்ன்ற அந்த ஒரு ரெவலேஷன் எனக்கு வந்துச்சு. இன்னைக்கு இந்த வேதத்தை படிக்கும் பொழுது, இன்னைக்கு ஃபேஸ்புக்கை திறந்தா, இன்ஸ்டால திறந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஜீவனை நீங்க லைக் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த பீஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க மற்றவர்களுக்கு இந்த லைக் பண்ணதை ஃபாலோ பண்ணதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, நிச்சயமா உங்க வாழ்க்கை சிக்னஸ் இல்லாம இருக்கும். இந்த ரெவலேஷனை நீங்க எப்பப்ப இன்ஸ்டா பேஜை திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, நீங்க ஜீவனை லைக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்றது சமாதானத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த லைக் பண்ணதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த லைக்கையும் ஃபாலோவையும் என்ன பண்ணுங்க? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படியே உங்க வாழ்க்கை இருக்குமானா, எப்பொழுதும் இந்த நம்ம இருதயம், நம்மளுடைய ஆத்மாவுல சமாதானம் இருக்கும். அந்த ஆத்மாவுல சமாதானம், இந்த உள்ளார்ந்த மனிதன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் பொழுது, வெளியில பார்த்தா வெளியில என்ன சிக்னஸ் ஃபீலிங்க, என்ன சிம்டம கொண்டு வந்தாலும் கூட உங்களுக்கு எந்த ஒரு இதுமே உங்களுக்கு எஃபெக்டே ஆகாது. இத நான் வந்து உங்களுக்கு ஏதோ வார்த்தைக்காக நான் சொல்லல, உண்மையாகவே நான் சொல்லுகிறேன். இப்ப என்னுடைய நிலைமை பாத்தீங்கன்னா, நான் அந்த டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த உடம்புல ஃப்ளூயிட் வந்து நான் ரொம்ப எடுத்துட்டேன்னு சொன்னாக்க, இப்ப நீங்க பேசுறதுலயே நீங்க கண்டுபிடிக்கலாம். சில நேரம் என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கும், ஃபுல்லா தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே பேசுற மாதிரி இருக்கும். சில நேரம் நல்ல கிளியரா இருக்கும், அப்படி வித்தியாசமா இருக்கும். ஏன்னா என்னுடைய ஃப்ளூயிட் இன்டேக்கை பொறுத்து, என்னுடைய பாடியில உள்ள இன்டேக்கை பொறுத்து இருக்கும். அப்ப இந்த ஃப்ளூயிட் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னாக்க, இந்த மூஞ்சி எல்லாம் ஸ்வெல்லிங் ஆயிடும், அப்படி மண்டைக்குள்ள எல்லாம் அப்படி பாரமா இருக்கும். சில நேரம் எப்படியோ என்னடா வெடிச்சிருமோன்ற மாதிரி கூட எனக்கு ஃபீலிங்லாம் இருக்கும். அப்போ இந்த ஒரு முன்னாடியும் இதே மாதிரி ஃபீலிங் நடந்திருக்கு. அப்ப எல்லாம் எனக்கு பயமா இருக்கும். ஐயோ என்ன நடக்க போதோ, என்ன நடக்க போதோ, என்னடா இப்படி இருக்கே அப்படி சொல்லி அழுவேன், கஷ்டப்படுவேன். இதுக்கு ஒரு முடிவே வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பாருங்க, இன்னைக்கும் இப்ப நான் உங்க கூட பேசி கொண்டிருக்கும் போது கூட எனக்கு இன்னைக்கு அப்படியே அப்படியே வயிறெல்லாம் ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே தண்ணி இல்ல, அப்படியே ரொம்ப எனக்கு தெரியுது, நான் ரொம்ப நானே குடிக்கிறேன்னுங்கிறதும் எனக்கு தெரியுது. நான் அதை ஸ்டாப் பண்ணவும் எனக்கு முடியல. ஆனா தண்ணி குடிக்கணும் போலயும் இருக்கு, தண்ணியும் குடிச்சிட்டேன். ஆனா ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா எனக்கு பேசுறதுல எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்ல. நான் ஃபீல் பண்ணவே இல்ல. அந்த முகத்துல அப்படிலாம் அந்த அந்த முக தோற்றங்கள் அப்படி இருந்தாலும், இந்த தோற்றம் என்னுடைய உள்ளத்தையோ, என்னுடைய வாய்ஸையோ அது எந்த சேஞ்சஸுமே கொண்டு வரல. ஹல்லேலூயா. நம்ம தான் இந்த மாதிரி நம்ம உடனே இந்த சிம்டம் வந்த உடனேயே எனக்குள்ள ஒரு பயம். இப்ப இந்த மிந்தி எல்லாம் அப்படிதான் வரும். அப்படியே ஒரு பயம் வரும். ஐயோ என்ன நடக்க போதோ, ஹாஸ்பிட்டல் போயிருமோ,
அப்படி அப்படி ஒரு 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 தாட் மைண்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு இதே சிம்டம் எனக்குள்ள மாறி நடக்கும் பொழுது, மிந்தி எல்லாம் ஒரு அந்த சாட்டர்டே சண்டே ஒரு 2 நாள் டயாலிசிஸ் செய்யாத பொழுதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ் செய்யும் போது கூட ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்குது. ஒரு ஒரு ஃப்ரீ டேயே இல்ல. ஆனா யூ டோன்ட் பிலீவ் இட். என்னுடைய உள்ளார்ந்த மனிதன்ல, அப்பா நான் உங்ககிட்ட நான் வந்துட்டே இருக்கிறேன். நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை நான் நிச்சயமாகவே நான் அனுபவிக்க போறேன். இந்த வாக்குத்தத்தத்தை இதே காற்றலையில என் தேவன் என்னை சுகப்படுத்தினார். அவருடைய வார்த்தையினாலே நான் சுகமானேன் என்கிற அந்த சத்தியத்தை நிச்சயமாகவே சொல்லுவேன். இதுக்காகத்தான்ப்பா நீங்க என்னை உயிரோடு வைத்திருக்கிறீங்க அப்படி என்று சொல்லி எனக்குள்ள ஒரு உற்சாகம். என்னை இந்த சூழ்நிலை, இந்த சிம்டம் என்ன வேதனைப்படுத்தவே இல்லை. இதுதான் நம்ம கர்த்தரிடத்துல இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற முதலாவது படி. நம்மளுக்கு நம்ம நம்பிக்கொண்டிருப்போம், கர்த்தர் நம்மளுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறதையே விசுவாசித்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்பது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே எதிரா இருந்தாலும் கூட நிச்சயமா என் தேவன் செய்வார். ஏன்னா வார்த்தை இதுதான் சொல்லுது. இந்த வார்த்தையை நான் இறுக பற்றி, இந்த சமாதானத்தை நான் தேடி, இந்த நன்மையை விரும்பி, இதோ இந்த பொல்லாப்புகளை நான் எல்லாவற்றையும் நான் விலக்கி நான் என் வாழ்க்கையை சரி செய்கிற பொழுது நிச்சயமாவே எனக்கு ஆண்டவர் சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதுல 15வது வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தராகிய தேவனை நம்முடைய இருதயத்துல நம்ம என்ன செய்யணுமா? பரிசுத்தம் பண்ணணுமா? ஹல்லேலூயா. இத படிக்கும் பொழுது எப்படி பரிசுத்தம் பண்ணுவது? தேவனை நாம் எப்படி அவரை பரிசுத்தம் பண்ணுகிறது? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அதே போல இது நாம் அடுத்த வாரம் இந்த வார்த்தையை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இதுல புதிய புதிய விளக்கங்களை ஆண்டவர் என் கண்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. So I want to share it. So பரிசுத்தம் பண்ணுங்க. நாம் தேவனை பரிசுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது நாம் என்ன செய்ய முடியும்? நம்மள பரிசுத்தமாக்கி கொள்ள முடியும். நாம் நினைக்கிறோம் பரிசுத்தமா இருந்தாதான் ஆண்டவரிடத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதற்கு தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவையாய் இருக்கிறது. அதனால் இன்றைய நாளிலும் நாம் ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்று அறிந்தவர்களாய் ஜனங்களை ஆசீர்வதிங்க. யார் யார நிந்தித்து நீங்க சபித்திருந்தீங்களோ அல்லது புலம்பி இருந்தீங்களோ, இல்ல அத நீங்க வேதனையோடு கூட உங்களுடைய வாழ்க்கை காயத்தோடு அப்படியே அந்த சீல் பிதுங்கப்படாம இருக்கிற வலி, அந்த வலியோடு கூட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அந்த காயத்தை ஆண்டவரிடத்துல திறந்து காட்டுங்க. ஆண்டவரே, இதோ ஆண்டவர்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொன்னா அவர் இந்த காயத்தையும் ஆற்றி போட ஒரு நொடி பொழுது போதும்ல. ஆண்டவரே, அதை நம்புங்க. அப்பா, இந்த பெயின் இருக்கு, நான் என்னுடைய சிச்சுவேஷன்ல அப்படிதான் ஆண்டவரே. ஒரு மீன் எப்படி தண்ணியில இருந்து அப்படி வெளியில வந்தா துடிக்குமோ அப்படியான ஒரு பெயின் என்னுடைய இருதயத்துல இருந்தது. அந்த வலி, சொல்ல முடியாத வலி, அப்படியே துடிக்கிற மாதிரி அந்த வலியை துடித்து கொண்டு இருந்தேன். அப்ப ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீ எல்லாவற்றையும் என் காயத்தை கட்டுவேன் யெகோவா ராஃபா என்றெல்லாம் சொல்லுகிறேன். ஆனா இந்த இருதயத்துல இருக்கிற காயத்தை மட்டும் ஏன் நீ டீல் பண்ணவே மாட்டேங்கிற? இந்த காயத்தை ஏன் என்கிட்ட கொடுத்தா நான் ஆற்ற மாட்டேனா என்று கேட்டார். சோ அன்றைக்கு நான் டிசைட் பண்ண, ஆண்டவரே நோ, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. இதோ நான் இந்த காயத்தை நான் செஞ்ச என்னுடைய சுயநீதியின் மேல ஆண்டவரே நான் நம்பிக்கை வைத்து, நான் இதை எனக்கு ஏன் இப்படி எல்லாவற்றையும் நான் தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்டுக்குள்ள இருந்துகிட்டு நான் அப்படி காயப்பட்டுட்டு துடிக்கிறேனே. அப்பா, இந்த காயத்தை விட நான் இன்னைக்கு சமாதானமா இருக்கணும்ப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாடி காட் என்று சொன்ன பொழுது, அப்பா நீங்க நம்பவே மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த வலி எனக்கு திரும்பவே வரல. நினைச்சு கூட அந்த நபர்களை என் சிந்தனையில கூட ஆண்டவர் போடவே இல்லை. அவங்கள குறிச்சு நினைச்சாலும் கூட எனக்கு சந்தோஷத்தை தான் உண்டாக்குமே தவிர எனக்கு அவங்கள குறிச்சு எப்படி இது போனதுன்னே தெரியாது.
ஆனா அந்த பிரச்சனை என்னோட இருதயத்திலிருந்து வெளியே வராம 2-3 வருடங்கள் எனக்குள்ளேயே நான் கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனா இந்த 2 வருடங்களாக அந்த சிந்தனையே கிடையாது. அவங்களை பத்தின சிந்தனையே இடத்திற்கு வராதபடிக்கு தேவன் கிருபை செய்தார். எனக்கு செய்த அதே தேவன் உங்களுக்கும் நிச்சயமாக செய்வார். சோ இன்றைய நாளிலே நீங்கள் கற்றுக்கொண்டதின்படி முதல்ல ஆசீர்வதிக்க பழங்க. யாரா இருந்தாலும் சரி, தீமைக்கு தீமையை சரி கட்டாமல் நீங்க ஆசீர்வதிங்க. 2வது காரியம், நீங்க ஜீவனை விரும்புங்க. நான் உலகத்திலே நான் உயிரோடு இருப்பேன். அந்த அங்கே இவர் ஆண்டவர் இடத்துல சீடர் கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், நான் வரும் அளவும் உயிரோட இருந்தா உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படி கேட்பாரு. சோ அதே போல ஆண்டவர் வரும் அளவும், ஆண்டவரே நீங்க வரும் அளவுக்கு நான் ஆத்துமாக்களை நான் கொள்ளை பொருளாய் கொண்டுட்டு வரணும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னுடைய ஆத்மாவே பரலோகம் வருமா வராதான்ற டவுட்ல இல்லாதபடிக்கு நான் உம்முடைய சத்தியத்திலே நான் நிலைத்தவளாய் நான் இருந்து அநேகருக்கு சாட்சிகளை சொல்லி, நீர் வருமளவும் ஆண்டவரே இந்த உலகத்துல இருந்து நான் ஆத்மாவை அறுவடை செய்ய போறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று பொல்லாப்புக்கு உங்களுடைய நாவை நீங்க காத்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவு எல்லாரோட மௌன விரதத்தோடயே இருந்துருங்க. அப்படியே பேசணும்னு தோணுனாலும் ஆண்டவருடைய வசனத்தினாலேயே அவர்களை பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க, கேள்வி கேளுங்க. இந்த நீங்க என்ன டைலாக் நீங்க எப்ப பேசணுமோ எல்லாமே இந்த வேத புத்தகத்துல இருக்குது தேவஜனமே. நீங்க கோவத்துல பேசினாலும் சரி, நீங்க சந்தோஷத்துல பேசினாலும் சரி, எல்லாம் யார் எந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேசலனாலும் சரி. இப்ப நான்லாம் எங்க வீட்டுல சில நேரம் ஜோக்கா ஏதாவது கோவத்துல கேட்கணும்னா கூட, நான் உங்களுக்கு அன்போடு நான் வர வேண்டுமா இல்லது பிரம்போடு உங்களிடத்துல வர வேண்டுமா என்று சொல்லி நான் கேட்பேன். சோ நம்ம எந்த நேரமும் வசனத்திலேயே நம்ம பேசி 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 இருக்கும் பொழுது நம்முடைய இந்த மைண்ட் என்ன செய்யும், அப்படியே இந்த தேவனுடைய வார்த்தைக்கு அலைன் பண்ணப்படும். சோ அதனால அப்படியே உங்களை நீங்க பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய நாவிலே நல்ல வார்த்தைகளே, ஜீவனுள்ள வார்த்தைகளையே வரும்படியாய் நீங்க பழக்கி கொள்ளுங்க. அதே போல உங்களுடைய உதடுகளை கபடத்திற்கு நீங்க விலக்கி காத்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, நன்மையை செய்யுங்க. நன்மை செய்கிறது மாத்திரம் அல்லாமல் நீங்க சமாதானத்தை தேடியும் அதை பின்தொடருங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேவனை அறியாத ஜனங்களுக்கும் தேவனை அறிந்த ஜனங்களுடைய பக்தி விருத்திக்காகவும் அவர்களை உற்சாகப்படுத்துங்க. இதோ இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி இன்றைய நாளிலும், தகப்பனே, என்னுடைய கோபத்தினால, என்னுடைய சுயநீதியினால நான் மற்றவர்கள் மேல் கசப்பா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் நியாயம் செய்கிறேன், அவங்க எனக்கு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்க செய்ய வேண்டிய நியாயத்தை நான் நியாயப்படுத்தி, ஆண்டவரே எனக்குள்ள கோபமோ எரிச்சலோ, ஆண்டவரே அவர்கள் மேல நான் சபித்திருந்தாலும் கூட, ஆண்டவரே கோபப்பட்டு என்னுடைய அங்கலாய்ப்பினாலே நான் என் வார்த்தைகளை விட்டிருந்தாலும் கூட, இன்னைக்கு அதை மன்னிங்க டாடிகா, நீங்க எனக்கு இருக்கீங்கன்னு நான் நம்பாம நானே செய்த இந்த காரியத்தை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. இது எல்லாத்தையும் விட உங்களுடைய சந்தோஷம் ஆண்டவரே, நான் சந்தோஷமா இருக்கணும்பா. என்னுடைய சரீரத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி இதோ நான் உங்களை பரிசுத்தம் பண்ணணுமப்பா ஆண்டவரே. என்னுடைய காரியங்கள் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை மற்றவர்கள் மற்றில ஆண்டவரே, இதோ அவர்கள் ஏளனமாய் பார்க்க கூடாதப்பா. இதோ உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரும்படியா ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளை அவர்கள் பார்க்கட்டும் அப்பா. இதோ வார்த்தை சொல்லுகிறதே அவர்கள் ஆண்டவரே, என்னுடைய கரத்தின் கிரியைகளை அவர்கள் பார்க்கிற பொழுது என்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறதே. அதே போல தகப்பனே ஆண்டவரே, இதோ நாங்க ஆண்டவரே ஏசப்பா, இதோ நாங்க ஹோலி என்று சொல்லத்தக்கதாய் உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய நாவை நீங்க ஆண்டவரே கபட்டுக்கு வாய்க்கும் ஆண்டவரே, இதோ பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதோ இன்றைக்கப்பா, இதோ எத்தனையோ சூழ்நிலையில நான் ஏன் வாழ்றேன்னு எனக்கு தெரியல, ஐயோ நான் செத்தா நல்லா இருக்கும்னு யார் சொன்னாங்களோ, இதோ நாங்க அதை எல்லாவற்றையும் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. இதோ நீங்க வரும்
வருமளவும் நாங்க ஜீவனோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்பா. இதோ இந்த உலகத்துல ஏதோ வாழ்ந்தோன்னுங்கிறதுக்கு இல்லப்பா ஆண்டவரே. இதோ கொளுத்த கன்றுகளை போல நாங்க ஆண்டவரே பசுமையும் புஷ்டியுமாய் நாங்க இருக்கணும்பா. இதோ இந்த வார்த்தை சொல்லுகிறதே, இந்த வனாந்தரத்துல அப்பா நீங்க அவர்களை ஆண்டவரே எந்த குறைவு இன்றி நீங்க நடத்துனீங்கன்ற வார்த்தை சொல்லுகிறதே டாடிகா. இதோ அதே போல டாடிகா, இதோ நாங்களும் அப்பா உடைய செட்டைகளில் இருந்து வழிந்தொடுகிற ஆரோக்கியத்தினாலே கொளுத்த கன்றை போல நீங்க வருமளவும் இந்த பூமியில நாங்க வாழணும்னு சொல்லுவோமா. இது ஒண்ணும் பேராசை கிடையாது, இது பேராசை கிடையாது. தேவனுடைய வார்த்தையின்படி நாங்க ஆரோக்கியமா இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாங்க கட்ட போறோம் என்கிற விசுவாசத்தோடு கூட அறிக்கை இடுங்க. இதோ இனி நான் சாவேன்னு சொன்னதுக்கு எல்லாவற்றையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க மன்னிப்ப கேளுங்க. அல்லேலூயா. ரபா ஷெகென்னே மெகெக்கென்னே மன்னா. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே, இதோ தாவீது சொன்னதை போல இதோ நாங்க எங்களுடைய மன கிளேசத்தினாலே இதோ நாங்க பேசின வார்த்தையை, இதோ நாங்கள் அறியாமல் பேசின வார்த்தைகளை மன்னிங்க. இதோ இந்த நினைவுகளை எடுத்து போடுங்க டாடிகா. ஆண்டவரே, இதோ நாங்க மரணிக்கணும், இந்த பூமியிலே வாழ்ந்தது போதும் என்று சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே வேரோடு எங்கள் ஆத்மாவிலிருந்து எங்கள் சிந்தனையிலிருந்து ஆண்டவரே நீங்கள் புடுங்கி போடுங்கப்பா இந்த வேலையில. ஆண்டவரே, இதோ நீங்க வருமளவும் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வார்த்தையுடைய அண்ணாலே சாட்சி சொல்லுகிறவர்களாய் உங்களுடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தராகிய தேவனை எங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுகிறோம் இந்த வேலையில டாடிகா. ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இருக்கும்படியாய் ஆண்டவரே கேட்கிறோம் சுவாமி. இதோ இந்த சத்தத்துல என்னோடு கூட யார் யார் ஒருமனப்பட்டப்பா மனம் திரும்பினார்களோ அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்வதாக. இதோ வியாதி படுக்கையிலே இருக்கிறவனை கர்த்தர் அவனுடைய படுக்கையை மாற்றி போட்டார் என்று உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவதாக. இதோ இந்த காற்றலின் ஊடாக இந்த வார்த்தையினாலே இதோ வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற தேவனுடைய சத்தம் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல உண்டாக்கின தேவனுடைய வல்லமை இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுதே கிரியை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதோ ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ ஆண்டவரே, இதோ ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாள் என்று அறிந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் யாவரும் வியாதியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமந்து செல்கிறவர்கள் என்று நான் பேசுகிறேன் தகப்பனே. இதோ போகிற இடமெல்லாம் கர்த்தர் இவர்களோடு உண்டென்று ஜனங்கள் சாட்சியிடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி.